எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் செய்யும் பாவத்திற்கு நாடகம் பொறுப்பேற்க வேண்டுமா? ஒரு ஆத்மா எப்படி அபிப்பிராயப்படுறாங்கன்னா, இது ஒரு 5000 வருஷம் டிராமா, கல்பம்னு சொல்றோம். இந்த நாடகத்தில் எது நடந்தாலும் சரி, அது நாடகம் செய்ய வைக்குது, அதனால நம்ம செய்யறோம். அதனால நமக்கு தனியா பாவம் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாடகம் தான் நம்மளை எண்ணம் சொல் செயல் மூலமா பாவத்தை செய்ய வைக்குது, அதனால நம்ம பாவம் பண்ணிடுறோம். ஸோ ட்ராமால இருக்கு, அது நடந்துருச்சு, அதனால தனிப்பட்ட பாவம்னு சொல்லி நம்ம மேல சுமத்துறது கரெக்டா இருக்காது அப்படின்னு அவங்க அபிப்பிராயப்படுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். பாருங்களேன், இது 5000 வருஷ ட்ராமா அப்படின்றது 100க்கு 150% கரெக்ட். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம செய்யற செயலுக்கு நம்ம தான் ஜவாப்தாரி. இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது, சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு பார்த்துக்கோம். இந்த பிரிவில் என்னுடைய அப்பா அம்மா, நான் விரும்பி இவங்களுக்கு குழந்தையா பிறக்கல, ஆனா அவங்களுக்கு பிறந்திருக்கேன். அப்ப இந்த அப்பா அம்மா சூஸ் பண்ற ரைட்ஸ் எனக்கு இல்லை. கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி, இவங்க எனக்கு அக்காவை வரணும்னு ஆசைப்படல, இவங்க தம்பியை வரணும்னு ஆசைப்படல, அது அமையுது, நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஓகேவா? திருமணம் கூட நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கார்மிக் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம தான் தேடுறோம், ஆனால் கரைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும். நம்ம என்னைக்கு இறப்போம், எப்போ சரீரம் விடுவோன்றது யாருக்குமே தெரியாது, நடக்கும்போது தெரியும். அப்போ டெத்தும் சரி பர்த்தும் சரி நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பிறந்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் நமக்கு கிட்ட பெரிய கண்ட்ரோல்லாம் கிடையாது. எக்ஸ்பெஷலி ஸ்கூலு காலேஜ் வரைக்கும் அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. மேபி காலேஜ் படிக்கும்போது நான் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம அபிப்பிராயம் சொல்லலாம். அதை பேரண்ட்ஸ் ஒத்துக்கலாம், அது மாதிரி படிக்க வைக்கலாம். இல்லாட்டி அவங்க என்ன நினச்சாங்களோ, டாக்டர் ஆகணும், நம்ம டாக்டர் ஆகணும், அவங்க இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சா நம்ம இன்ஜினியர் ஆகணும், அப்படியா. அப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நம்ம தான் ஜவாப்தாரி. அதுல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஏன்னா அந்த செய்யக்கூடிய செயல்ல நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்டனை 1 2 கிடையாது, மேக்சிமம் 2 தண்டனை இருக்குன்றார் பரமாத்மா. என்ன தண்டனை? 1, இந்த டிராமா வச்சு செஞ்சிடும். நீங்க பிறந்த ஊர்ல இருக்க சட்டமும் உங்களை வச்சு செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தரோட ஆயுசு 60 வயசுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அவர் போய் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாரு, ஓகேவா? கையங்காலமும் மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அந்த 60 வயசு வாழ்க்கையில் ஒரு மேபி 10 வருஷமோ 20 வருஷமோ ஜெயிலில் இருக்கணும். சுதந்திரம் இல்லாமல் ஒரு இடத்துல லாக் ஆகி கிடக்கும். அப்போ என்னாச்சு? அந்த ஊர் சட்டம் தண்டனை கொடுக்கும். அது இல்லாமல் ட்ராமா வச்சு செய்யுது. அந்த ட்ராமா இந்த ஜெயிலில் வச்சதே தண்டனையாக எடுத்துக்கும். ஒருவேளை இவர் ஜெயிலேருந்து எஸ்கேப் போயிட்டார் அப்படின்னா, நான் பைசா கொடுத்து சரி பண்ணிட்டாரு, கோர்ட்டில் கேஸ் ஆகல, தன்னோட பதவியோட இதை வச்சாலாம் தப்பிச்சிட்டாருன்னே வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் மாட்டவே இல்லைன்னா ட்ராமா அடுத்த பிறவியாவது வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஏன் அப்போ தண்டனைன்னு ஒன்று இருக்கு. ட்ராமா படி எல்லாம் ட்ராமாவாக இருந்தால் யார் வேணா எப்படி வேணா வாழலானா, எனக்கு இவனை பிடிக்கல கொண்டுடுவேன், எனக்கு அவனை பிடிக்கல நான் கொண்டுடுவேன், இப்படியே எல்லாரும் வாழ்ந்தாங்கன்னா பூமியில் யார் இருப்பா? அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன இல்லை ராஜயோகம் சொல்றதுல ராஜயோகம் என்ன சொல்றது, இந்த கருட புராணம் படி தண்டனை கிடையாது. அந்த பூச்சி வச்சு கடிக்க வைக்கிறது, எண்ணெய் கடல்ல போடுறது, இதெல்லாம் கிடையாதுன்னு பரமாத்மா சொல்லிட்டார். அதனால நீங்க இந்த மாதிரி பிளைண்டா எல்லாம் டிராமால இருக்கு, அதனால டிராமா தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆகிறது கரெக்ட் கிடையாது. இதுக்கு ஈஸியா புரிஞ்சதுக்கு கிளாஸ் ரூம் தான், ஸ்கூல் தான். 40 பேர் படிக்கிறாங்க, டீச்சர் சொல்லி தராங்க. யார் ஊந்து படிக்கிறாங்களோ, யார் அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு படிக்கிறான், அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். நாடகத்துல இருந்தா நான் படிச்சிருவேன், நாடகத்துல இருந்தா நான் அப்படி ஆயிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகலாம், இல்லாட்டி ஃபெயில் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஸ்கூல்லேயே எப்படின்னா வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்க, இது நல்லா புரிஞ்சுக்க. அப்போ நீங்க ஒன்று கேட்பீங்க, ஒன்று ட்ராமா ஒன்று ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுமா? அதுவும் வேண்டாம். அது பரமாத்மா 2 விளக்கம் சொல்றாரு. எப்பவுமே குஷியா இருங்க அப்படின்றார். நீங்க நாடகத்தை சீரியஸா எடுத்தாதான் ரொம்ப டென்ஷனாக ஏதோ நினைக்கணும். சீரியஸ் எடுத்துங்க, குஷியை மட்டும் விட்டு கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்கன்றார் பரமாத்மா.
நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அது இன்னைக்கோ நாளைக்கோ வந்திருக்கும். அது என்னென்னா, நம்ம காலையில் எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டீ காஃபி கிடைக்கும். நம்ம காலம்புரை எழுந்துக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பால். அதாவது இறந்துட்டோன்னு அர்த்தம். இவ்வளோதான் மனித வாழ்க்கை. அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பரமாத்மா சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குஷி விட்டுறாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஏன்னா இது நாடகம் அப்படின்றார். அடுத்தது, நம்ம பண்ண பாவத்துக்கு அதுக்கு பரிகாரம் என்ன? அதுக்கும் இந்த நாடகம்ன்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டாரு. என்ன சிம்பிளாக வச்சிட்டாரு? மன் மனா பகவத். தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்துக்கணும். ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை, அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. அவர் அன்பை நினைவு பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இது நாடகம். புரிஞ்சுங்களா? ஸோ நாடகம்னு எனக்கு சீரியஸ் ஆக வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் சீரியஸாக இருக்கணும். என்ன சீரியஸாக இருக்கணும்னா, எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன்றது நீங்கள் சீரியஸாக மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நான் எப்படி வேணா இருப்பேன், என் வழியே நிறைய தவறுகள் நடக்கும், ஆனால் அதை கண்டுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வச்சு செய்யும். இப்போ சமீபமாக நான் 2-3 வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் வெளியில் டீ எல்லாம் குடிப்பேன் அப்படிலாம் சொல்கிறேன். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்தது, நியாயமான கமெண்ட். அது நான் ஒத்து தான் ஆகணும். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நான் இப்படி சொல்லும்போது எடுத்துக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, பிரேமானந்த நாராயணனே ஹோட்டல்லாம் சாப்பிட்றாரு, டீ எல்லாம் குடிச்சிக்கிறாரு, வெளியே போய் குடிச்சிக்கிறாரு, அப்போ நம்மளும் குடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. ஆனால் பிரேமானந்த யோகா பண்ணி தான் குடிக்கிறாருன்றது வந்து நீங்கள் எவ்வளோ பேர் சீரியஸ் எடுத்திருக்கீங்கன்னு தெரியாது. பொதுவாக நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுக்குற சில விஷயங்கள் வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்கியூஸாக எடுத்துப்பாங்க. நமக்கு வந்து சுகர் இருக்குது, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்தனால வெளியில் போய் அந்த கரெக்ட் டைம் சாப்பிடணுமேன்றதுக்காக நம்ம அதை சாப்பிட்றோம். ரெண்டாவது, டீ எனக்கு ஒரு வீக்னஸ். டீ தான் நான் வெளியே குடிப்பேன். இந்த சாப்பாடெலாம் கூட நம்ம பொதுவாக வீட்டில் தான் காலம்புறையும் சாயந்தரமும் நானே இறைவன் நினைவு சமைச்சு தான் சாப்பிட்றேன். இன்றைக்கும் மதியானம் மட்டும்தான் மனைவி சமைக்கிறத சாப்பிட்றேன். அப்போ இவ்வளோ டிசிப்ளினாக நான் வாழ்கிறேன். நான் டீ விஷயத்தில் மட்டும்தான் வெளியே. ஆனால் நான் இந்த எக்ஸாம்பிளாக சொல்லும்போது ஆத்மாக்கள் வந்து அது ஒரு பிரேமானந்த இப்படி சொல்கிறாங்க, நம்மளும் பண்ணிக்கலாம் போல இருக்கேன்னு. ஆனால் பிரேமானந்த யோகா பண்ணி தான் சாப்பிட்றாருன்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும், எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஸோ நான் அதை அட்வொகேட்லாம் பண்ணல. அதாவது எங்கே வேணால் சாப்பிடுங்க, எப்படி வேணால் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. வேறு வழியே இல்லை அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அது ஒரு பெரிய குற்ற உணர்வாக எடுத்துக்க வேண்டான்றதுக்காக மட்டும்தான் அதை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்ட ஆத்மாவுக்கு நன்றி. ஏன்னா அவர் சொல்கிற பார்வை கரெக்டு. என்ன கரெக்டுனா, இதை கரெக்டாக எடுத்துக்கிறத விட தப்பாக எடுத்துக்கிறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் அதை நான் ஒத்துக்கிறேன். அதனால் நான் இனிமேல் நான் அது அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் யூடியூப் வீடியோலலாம். ஓகேவா? ஸோ தயவு செய்து இப்படி எடுத்துக்காதீங்க. என்ன எடுத்துக்காதீங்கன்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்கு ட்ராமா தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆக முடியாது. இல்லைனா இந்த கிரவுண்ட் ரூல் இருக்காதுங்க. இந்த ட்ராமாவில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் இருக்கிற லா ஆஃப் கர்மான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து ஸ்டாண்டர்டு. எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ட்ராமாவில் இருக்கிறவங்களும் இதுதான் ஸ்டாண்டர்ட். என்னது? எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் நல்லது தான் பண்ணணும். எண்ணம் சொல் செயல் மூலம் யாருக்கும் நீங்கள் கட்டத்தை பண்ணக்கூடாது. இது ஸ்டாண்டர்ட். தப்பு பண்ணுங்க, அனுபவிச்சுட்டு போங்க. அப்போ அனுபவிக்கும் போது ஏன் என்ன ட்ராமா கஷ்டப்படுத்துதுன்னு கேட்காதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது ட்ராமாவோட ஃபார்முலா. ஆனால் நீங்கள் ட்ராமாவுக்கு கவலைப்படணுமா, கஷ்டப்பட வேண்டாம். ட்ராமா சொல்லுது நீங்கள் இனிமையாக இருங்க, குஷியாக இருங்க, ஜாலியாக இருங்கன்னு தான் சொல்லுது. பாவம் பண்ணிட்டீங்களா, என்ன நினைவுனால ஆத்மாவின் தந்தையை அன்பாக நினைவு பண்ணி பாவத்தை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு போங்க. பரவாயில்ல. இந்த ட்ராமா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு புரிதல் வேணும். நானும் கற்றுன்னு தான் இருக்கேன், ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ தயவு செய்து நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் பண்ணுற பாவத்துக்கெல்லாம் ட்ராமா தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டு திங்குக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நிறைய பாவம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை தெரிஞ்சே கூட பாவம் பண்ணுவீங்க. கேட்டால் ட்ராமான்னு பழி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அது வச்சு செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் நிலைமையாயிடும். அந்த தவிர செய்ய வேண்டாம்னு தாய்மையுடன் கேட்டுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.